தமிழுக்கும் தமிழர்களுக்கும் வணக்கம். இதுவரைக்கும் நிறைய பொதுக்கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள் சிறு சிறு பாடல்களை பாடியிருக்காரு. இந்த மாதிரி சீமான் பாடிய பாடல்கள் பலவும் மிகவும் ட்ரெண்டாக மாறி சீமான் அவர்களுடைய பாடல்கள் ஒரு கிராமிய பாடல்களை கேட்கறது போல இருக்கு அப்படின்னும் எல்லா நிகழ்ச்சிகள்லையும் கூட சீமான் அவர்களை பாட சொல்லி கேட்கக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது போயிட்டு இருக்கு. இந்த ஒரு காரணத்தினால நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா அடுத்து நடக்க போற பொதுக்கூட்டத்திலேயோ அல்லது எந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருந்தாலும் சரி சீமான் அவர்களை நிச்சயமாக பாட வைக்கணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கிற வேலையில சின்ன சின்ன இசை நிகழ்ச்சிகளையும் சின்ன சின்ன கிராமிய கலைகளும் பார்த்தீங்கன்னா சீமான் அவர்களுடைய பொதுக்கூட்டத்தில் நடந்துட்டு இருக்கும். இந்த மாதிரி ஒரு 5 நிமிடத்திற்கு சீமான் அவர்கள் பாடி மிகவும் ட்ரெண்டான ஒரு சில பாடல்களை சீமான் அவர்கள் பாடினோம். இது ஒரு இசை நிகழ்ச்சி போல மாறணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா பிரியப்பட்டு சீமான இடத்துல கேட்டிருக்காங்க. இதற்கு சீமானும் நிறைய கல்லூரி மாணவர்கள் சீமான பாட சொல்லி மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஒரு விஷயம் மாணவர்களையும் இளைஞர்களையும் சந்தோஷப்படுத்தும் அப்படின்னா நிச்சயமாக நான் அதை செய்கிறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்காரு. இந்த ஒரு காரணத்தினாலேயே அடுத்து நடக்க போற பொதுக்கூட்டத்திற்கு மிகவும் நிறைய இளைஞர்கள் ஆர்வமாக ஆரம்பிச்சிருக்காங்க. சமீபத்தில் கல்லூரி விழாக்கு சென்றிருந்த சீமான் அவர்களை பார்த்தீங்கன்னா அசுரன் படத்தில் வரக்கூடிய ஒரு பாடலை பாட சொல்லி மாணவர்கள் கோரிக்கை கேட்டதாகவும் அதற்கு சீமானவர்களும் சலிக்காமல் நிறைய பாடல்களை பாடினதுனால மாணவர்கள் ரொம்பவே உற்சாகம் அடைந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வந்திருக்கு. இதை அடிப்படையாக வச்சு தான் அடுத்தடுத்து நடக்க போகிற எல்லா நிகழ்ச்சிகளிலுமே சீமானவர்கள் பாட்டு பாடலாம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து சீமானுடைய சின்ன இசை நிகழ்ச்சி மாதிரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு யோசனையை கொடுத்திருக்காங்க. இந்த ஒரு யோசனை சீமானுடைய அரசியலுக்கு அதிகமாக ஆதாயம் சேர்க்குதோ இல்லையோ நிறைய இளைஞர்களை கவரும் அப்படின்ற காரணத்தினால இதை ஒரு மினி அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த ஒரு விஷயம் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்தை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.